ஹிந்தி எதிர்க்கிறேன்னு சொல்றாங்களா ஆமா. திமுக? ஹிந்தி எதிர்த்தா ஹிந்திக்காரங்களுக்கு மட்டும் வேலை அறிவாலயத்தை பார்த்தா வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க ஹிந்திக்காரன் கேட்டு அது திறக்கிறவங்க மட்டும் கிடையாது. கனிமொழி இருக்கிற கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறவங்க பூரா தாம்பரத்தில் மாநகராட்சி இது கான்ட்ராக்ட் கனிமொழி தான் எடுத்திருக்கு. அந்த கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறவங்க பூரா வந்து ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன், ஹிந்திக்காரன் தான் வேலை பார்க்குறான். ஒரு தமிழனு கூட இவன் வேலை கொடுத்ததில்ல. ஏன் இதே அமைச்சர்கள், இவனோட அமைச்சர்கள், இவங்களோட பில்டிங்லேருந்து எல்லாத்துலேயும் வேலை பார்க்குறது யாருன்னா எல்லாம் ஹிந்திக்காரன். ஏன் சன்ஷைன் ஸ்கூல் இருக்குல்ல வேளச்சேரி பக்கத்தில் புழுதி பக்கத்தில், இவன் மருமகன் சபரீஷந்த், அங்கே போய் வாட்ச்மேன் யாருன்னு பாருங்க, ஹிந்திக்காரன். ஏன்டா ஒரு தமிழனுக்கு வேலை கொடுத்தா என்ன? அவ்வளோ அக்கறை இருக்கிறவன் தமிழனுக்கு வேலை கொடு. தமிழ் மேலே அக்கறைன்னு சொல்கிறாருல்ல, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுன்னு மத்திய அரசாங்கத்தை கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது? வர கம்பெனிக்கெல்லாம் நான் பொருளாக இது தொழிலை நான் வளர்க்குறேன் கிளக்கிறேன். ஆனால் இன்னை வரைக்கும் எதுவுமே வளர்க்கலை. இல்லை சில கம்பெனியே பயந்துட்டு ஓடிட்டான். ஃபோர்டு ஓடிட்டான். என்ன என்ன தண்டல போயிடுச்சு. பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி போயிடுச்சு. அதிகமாக கேட்குறாங்க. அதாவது 25% அதிகமாக கேட்குறாங்கன்னா இவங்க எப்படி கேட்குறாங்க? அதாவது வந்து லஞ்சமாக கேட்கறது இல்லை, கட்சி வளர்ச்சி நிதியம் அதுக்கு பேர். எப்படி இருக்க? கட்சி வளர்ச்சி நிதி. தமிழ்நாட்டு வளர்ச்சி நிதி கூட கிடையாது, கட்சி வளர்ச்சி நிதி. புரியுதுங்களா? இப்படி கேட்டு வாங்குறது. அவன் ஆந்திராக்காரன் என்ன பண்ணுறான்? உனக்கு இடத்துலேருந்து எல்லாத்தையும் நான் சிக்கிறேன், வித்தின் 24 ஹவர்ஸில் எல்லா ஆர்டர்ஸும் அந்த கம்பெனிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறான். உடனே நீ ஆரம்பிட, என் மாநில இளைஞர்கள் வேலை வாய்ப்பை கொடுங்குறான். அதே இவங்க ஒரு ஜீவோ போட்டு இங்கே நீ கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு தான் நீ வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ இது வரைக்கும் அப்படி அக்கறை இருந்தால் போட வேண்டியதானே? சரி, இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த கனிமொழி அக்கா, ரொம்ப ரொம்ப நேர்மையான தெய்வம் அந்த அம்மா. வாயை திறந்தாங்கன்னாலே இஷ்டத்துக்கு பேசுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 தடவை 10 வருஷமாக எம்பியாக இருக்கல்ல, அமைச்சராக இருந்தல்ல, ராசா கூட ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல, 2G ஊழலேருந்து எல்லாத்தையும் பண்ணி கொள்ளையடிச்சிங்கல்ல. நீ நின்று அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனை கம்பெனி இருக்குது, எத்தனை தொழிற்சாலையை நீ கொண்டு வந்திருக்கா காங்கிரஸ் பீரியடில்? சொல்ல முடியுமா கனிமொழியால்?